திருப்பள்ளி எழுச்சி பாடல் 2. இந்த 2வது பாட்டில் இயற்கையோட வர்ணனையை ரொம்ப அழகாக சொல்கிறாரு மாணிக்கவாசகர். அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது உதயம் நின் மலர்த்திரு முகத்தின் கருணையின் சூரியன் எழ எழ நயன கடிமலர் மலர மற்று அண்ணல் கண்ணாம் திரள் நிறை அறுபதம் முரல்வன இவைவோர் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே அருள்நிதி தரவரும் ஆனந்த மலையே அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே. இந்த பாடத்தில் இந்த பாடலில் மாணிக்கவாசகர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு இயற்கை காலை நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த காட்சியை நம்ம கண் முன்னாடி அப்படியே கொண்டு வந்து வைக்கிறாரு. அருணன் அப்படிங்கிறது சூரிய பகவானோட தேரோட்டி. அந்த அருணன் இப்போ சூரியன் வரும்போது எப்படி அந்த சகப்பு கலர் முன்னாடி தெரியும் இல்லையா, அது வந்தாலே சூரியன் அப்படியே அந்த தீப்பிழம்பு மாதிரி சூரியன் எழுந்திருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி சூரியன் பின்னாடி இருக்காராம். அதுக்கு முன்னாடி அருணன் தெரிகிறாராம். அந்த அருணன் எந்த திசையை பார்த்து தெரிகிறாரு அப்படின்னா கிழக்கு திசை. இந்திரனுக்கு உண்டான திசை கிழக்கு திசை. அந்த திசையை பார்த்து அந்த அருணன் எந்திரிக்கிறாராம். அந்த சூரியன் அந்த அருணன் தேரை ஓட்டிட்டு அந்த சைடில் நிற்கிறாரு. அப்போ சூரியன் மெல்ல மெல்ல மேலே வராரு. அப்படி சூரியன் வரும்போது என்ன ஆகும், அப்படியே இருள் கொஞ்சம் 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 கொஞ்சமாக விலகும் இல்லையா. காலையில் நம்ம வாக்கிங் போய் பார்த்தா அந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கண்டிப்பாக அனுபவிக்கலாம். அழகாக அந்த இருள் விலகி அந்த சூரியன் மெதுவாக அந்த சிகப்பு இதுலேருந்து அப்படியே நல்லா பெரிய இதுவாக வட்டமாக வர்றது நமக்கு நல்லா தெரியும். அப்பேற்பட்ட சூரியன் மேலே அழகாக எந்திரிச்சு வரும்போது என்ன ஆகும்னா, இருள் போய் வெளிச்சம் அப்படி பரவுமா. அந்த வெளிச்சம் பரவுறது எப்படி இருக்கான், அதை எதுக்கு ஒப்பிடுறாரு அப்படின்னா, இறைவனோட அந்த முகத்தில் இருக்கிற அந்த கருணையை போல் அந்த வெளிச்சம் பரவுதான். அந்த வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பரவினா நம்ம இருளெல்லாம் போயிடும் இல்லையா. அது மாதிரி பகவானோட இருக்கிற முகத்தில் இருக்கிற கருணை மாதிரி அந்த வெளிச்சம் அப்படி பரவுதான். அந்த கருணை தான் எங்களை வாழ வைக்குது. எப்படி நாம் சூரியன் இல்லாமல் வாழ முடியாதோ அதே மாதிரி இறைவா சிவபெருமானே உன்னுடைய கருணை இல்லாமல் எங்களால் வாழ முடியாது. அந்த கருணை தான் எங்களை வாழ வைக்குது. இப்போ சூரியன் வர்றப்ப என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக தாமரை மலரும் இல்லையா. அந்த தாமரை மலர்றது பகவானோட அந்த கண்கள் தாமரைக்கு ஒப்பா சொல்கிறாரு. அந்த கண்களை போன்ற உள்ள அந்த தாமரை அந்த பகவானோட கண்ணு மாதிரி அந்த தாமரை பூ இருக்கான். அவ்வளோ அந்த தாமரை மலர் அவ்வளோ நறுமணத்தோடு இருக்கான். அந்த பக்கம் வண்டுகள்லாம் அந்த பூவை மொக்கிதான். அது பகவானோட கண்கள் மாதிரி அந்த வண்டுகள் அந்த பூவை மொக்கிதான். அப்போது ஒரு இதில் நல்ல நீர் வளம் இருக்குது, நல்ல பூ பூக்குது, அழகாக சூரியன் அவ்வளோ இதுவாக வராரு, வண்டுகள்லாம் மொய்க்குது அப்படின்னா அந்த ஊர் எவ்வளோ செழுமையாக இருந்திருக்கும். அப்போ அந்த வண்டுகள்லாம் அங்கே மொய்க்கும்போது என்ன பண்ணுவோம், ஒயின்னு ரீங்காரோட இல்லையா, அந்த மாதிரி கூட்டமாக அப்படி ஓசையிடுதான். இப்பேற்பட்ட சிறப்பாக இருக்கிற இந்த திருப்பெருந்துறையில் எழுந்திருக்கிற சிவபெருமானே அவ்வளோ அழகாக அந்த ஊரை வர்ணித்து அந்த ஊரில் எழுந்தருளியிருக்கிற சிவபெருமானே அருள் நிதியை, கடவுள் நமக்கு பொருளை மட்டும் தர்றதில்லை, அவரோட அருள் வேணும். அவரோட அருள் இருந்தாலே பொருள் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். அந்த அருள் நிதியை தரத்துக்காக இருக்கிற ஆனந்த மலையே. அவரை கடவுளை எப்படி சொல்கிறாரு அப்படின்னா, ஏதாவது ஒரு பொருள் நிறைய இருக்குது அப்படின்னா மலை மாதிரி குமிச்சு வச்சுருக்கான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ கட்டால் மாதிரி வீடுப்பா அப்படின்னு சொல்லி, கட்டால் மாதிரி பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா. ஏதாவது ஒரு பெரிய ஒரு இதை சொல்லும்போது மலையையும் கடலையும் ஓமையாக சொல்லுவாங்க. அது மாதிரி பகவான் ஆனந்த மலையாகவும் அலைகடலாகவும் இருக்கக்கூடிய திருப்பெருந்துறையில் வீற்றிருக்கிற எம்பெருமானே, கண்ணை திறந்து எங்களை கொஞ்சம் பாருப்பா, பள்ளி எழுந்தருளாயே அப்படின்னு மாணிக்கவாசகர் உருக்கமாக இந்த பாடலில் சிவபெருமானோட பெருமையை பற்றியும் காலையில் நிகழ்கின்ற ஒரு அற்புதமான அந்த வேலையை பற்றியும் அப்படியே நம்ம நினைக்கும் போது அந்த இடத்துக்கே நம்மளை கூட்டிகிட்டு போயிடுறாரு. அந்த மாதிரி ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. நன்றி, வணக்கம். நாளைக்கு வேறு பாடல் பார்க்கலாம்.